ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த ஸ்டாக்ஸ்லாம் சரிஞ்சிகிட்டே இருக்குது. இந்த டைமில் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்ட நல்லது நிறைய பேர் சொல்கிறாங்களே. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம், அதை பற்றி இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கணுன்றது கேள்வி இல்லையா? இப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இப்போ 1000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸு இப்போ 500 ரூபாய் கிடைக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 1000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸு 500 ரூபாய் கிடைக்குது. அப்புறம் 500 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்ஸு 10 ரூபாய் கிடைக்குது. ஸோ இது கம்மி தானே சார், இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாமே. இப்போ பாதிக்கு பாதி கம்மியாச்சு. இது இன்னும் எங்கேயோ போனேன் 90% கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ரூபாய் கிடைக்குது. ஏன் அவ்வளோ 600 ரூபாய் எடுத்த ஸ்டாக்ஸு இன்றைக்கி 1 ரூபாய் கிடைக்குது சார், இது வாங்கிக்கலாமா? ரொம்ப 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 கம்மியாக இருக்குது இப்படின்ற ஒரு கேள்விகள் ஜென்ரலாக. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு தெரியறதில்ல எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம், எப்படி நம்ம அதை எந்த ஸ்டாக்ஸை முதலீடு பண்ணால் எப்படி ஆகும் அப்படின்றது. ஏன்னா இப்போ உலக பொருளாதாரம் சரியில்லைன்னு ஓகே எல்லாருக்கும் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட எக்கனாமிக்கு வாரோ இல்லைனா ட்ரேட் வாரோ டேரிஃப் வாரோ இன்னும் எதனா வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் இந்த கம்மியான கிடைக்கிற இந்த ஸ்டாக்ஸில் வாங்கி வைக்கலாம், இருக்கிற பணத்தெல்லாம் இதில் முதலீடு பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விகள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டில் என்ன கண்டிஷன் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம எஜுகேஷன் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த வியூஸை ஷேர் பண்ணிட்டேன். அதாவது இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா டவ் ஜான்ஸ் எந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ ப்ரெசென்ட் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டேன். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள், எஜுகேஷன் குரூப் ஃப்ரீன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ரைட், சரி. இப்போது வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட் ரத்த வெள்ளத்தில் மிதங்குது. அப்படியே பார்த்திங்கன்னா எது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி தான் சொல்கிறது. குட்டிக்கிட்டே 99% மேலே மார்க்கெட் ஃபுல்லாக ரெட்டில் தத்தளிக்குது. இப்போது இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் கூட இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ 1000 அப்போ 617 இருந்துச்சு, இப்போ 1000 கிட்டக்கிட்ட காமிக்குது. சரி, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு போய்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாகுது வாங்கலாம் அப்படின்ற ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டாக்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போது ஒரு ஐபிஓ லான்ச் ஆகுது, ஒரு 200 ரூபாய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அவன் 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு அந்த 1000 ரூபாயிலேருந்து ஒரு 800 ரூபாயோ 700 ரூபாயோ கம்மி வரான் அப்படின்னா அந்த 700 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கிட்ட ஓகே இது விலை கம்மியான ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது 1000 ரூபாயில் ஐபிஓ ஓப்பன் ஆகி லான்ச் ஆனது இப்போ ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய் அதனோட ஹையஸ்ட் ப்ரைஸே 1000 ரூபாய் தான். அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே போகல, 2000 3000 போகல. ஆனால் 1000 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் ப்ரூஃப் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மார்க்கெட்டில் பண்ணலாம். அவன் இப்போ தான் 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, அவன் திடீர்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக விலை கிடைக்குது அப்படின்ற ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நானாக இருந்தால் அப்படி பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். ஒரு ஹையை உடச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நான் தான் என்னுடைய வேலையை அதிகப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வருஷங்களில் அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணியிருந்தால் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் சாய்ஸ் பண்ணலாமே தவிர, ஒரு ஸ்டாக்ஸ் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்னொரு ஸ்டாக்ஸ் சொல்லுங்க. இப்போ ஒரு 100 ரூபாய் ஸ்டாக்ஸு திடீர்னு பண்ணால் 1000 ரூபாய் கொண்டு போனான். எப்படி வச்சுக்கலாம், 1000 ரூபாய் கொண்டு போனான். இப்போ சரின்னு திரும்ப இப்போ 100 ரூபாய் கொண்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸ் 1000 ரூபாய் போயிடுச்சு, நான் இப்போ வாங்க போகிறேன், திரும்ப 1000 ரூபாய் மேலே போய்டும் அப்படின்றதுலாம் ராங். ஏன்னா ஒரு டைம் ஹை பண்ணி அந்த ஹையை பிரேக் பண்ணலாம். அவன் ஜஸ்ட் ஒரே ஒரு ஹை பண்ணி அந்த கீழே திரும்ப இங்கே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். நமக்கு மேலே போய்ட்டுருக்க ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி கரெக்ஷனில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஏன்னா சஜஷன் இந்த ABCDE ஸ்டாக்ஸ் சஜஷன் பண்ணக்கூடாது, தெரியும் உங்களுக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் புரிஞ்சுங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுங்கள். மேலே அப் ட்ரெண்ட் ஒரு ஹையை உடச்சிட்டு போகிற மாதிரி இருக்கிறாங்க அந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே போகிற ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு 25% கீழே வந்திருக்கா, 30% கீழே வந்திருக்கா, இந்த ஸ்டாக்ஸில் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருந்தால் அங்கே நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இப்போவே பண்ணாது, கீழே வர சொல்லி முதலீடு பண்ணாது. இப்போ கூட பார்த்து டவ் ஜான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கீழே வந்துகிட்டே இருக்குது, இன்னும் நிற்கலை. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, கிட்ட சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாங்கி பிடிக்குதா இல்லையா அப்படின்றத நினச்சி தான் அப்புறம் நம்ம புதுசாக பிளான் பண்ணமே தவிர, இங்கே வரதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டு மேபி இது எத்தனை மாதங்கள் ஆகுமோ தெரியாது அவங்க ரிகவர் ஆகிறதுக்கு. அவங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டாக எக்ஸாக்ட்லி சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் திரும்பினதுக்கு அப்புறம் நீங்கள் முதலீடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். சரி, அதே மாதிரி இந்த சென்செக்ஸ் லோ கிடையாது சார், நீங்கள் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மட்டும் அப்டேட் பண்ணிட்டீங்க, இப்போ சென்செக்ஸையும் அந்த மிட் கேப் நிஃப்டியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு.
ஓகே, இப்போது நம்ம சென்செக்ஸ்லேயும் பார்த்துலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேமோட சார்ட் இது. இப்போது ஜஸ்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன்ல, இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப வந்து அதை ரீடெஸ்ட்காக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து மேலே போகல, இங்கே நிற்கிறாங்க. இப்போது இதனுடைய 50% கிட்ட வந்துட்டாங்க. அப்போது திரும்ப கீழே வந்துட்டு என்ன பண்ணோம், அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த லோவில் நிறைய எஸ்எல் போட்டிருப்பாங்க. ஸோ எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரெண்ட் லைனை தூக்கி நம்ம எங்கேருந்து போட்டுக்கணும், அதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இப்படி ட்ரெண்ட் லைன் போடணும். ஏன்னா இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் இது, இந்த ரெசிஸ்டன்ஸு வேலை இல்லை, இந்த 2 ரெசிஸ்டன்ஸுடைய வேலை இல்லை. இப்போது நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை மூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா எவ்ரி டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு பிளான் பண்ணி இந்த லோவை நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டு மேபி ஒரு 1 வீக், இன்னும் 5 days ஆகலாம், அல்லது ஒரே நாளில் கூட பெரிய கேனில் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ இதே மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த மிட் கேப் நிஃப்டி அதுவும் பார்த்துடலாம். மிட் கேப் நிஃப்டி அதுவும் சேம் அதே மாதிரி தான். ஏன்னா அதுவும் 50% தாண்டி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய ட்ரெண்டில் 50% தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து அகைன் இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10750 கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில். அப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட்டு இதுக்கு கீழே வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. ஏன்னா எப்படி நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் கரெக்ஷனில் போகலாம், அந்த கரெக்ஷனில் அகைன் ஒரு டவுன் சைடுக்கான வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.